லக்ஷ்மி வந்தாச்சு. கோ பிரசன்டட் பை வசந்தன் கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அது அனுதாம்மா. ஐயோ, இந்த கழவை கண்டுபிடிச்சிட்டானா? தாயோட அன்பு கிடைக்காத அந்த பிள்ளைக்கு தாயா இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மனைவியோட அன்பு கிடைக்காத ஒருத்தருக்கு மனைவியா இருந்து பணிவிட செய்யறதும் சந்தோஷமான விஷயம்தான். வாயை திறங்கக்கா, சாப்பிடுங்கக்கா. யாழினி, நீ ஒண்ணுமே சாப்பிடல, எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்ட. பாலாவது குடிக்கிறியாடா? எனக்கு வேணாம். ஏண்டா, கொஞ்சமாவது குடி வா. லட்சுமி, ஹலோ, சொல்லு லட்சுமி. அத்தை வெளியில போயிருக்காங்க. அக்கா, யாழினி எப்படி இருக்கா? என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ ரொம்ப சோர்ந்து போயிருக்கா. நடக்க கூட இவளுக்கு சக்தி இல்ல. ஆனா டாக்டர் தான் இவளுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது லட்சுமி. அதான்க்கா எனக்கும் புரியல. எனக்கு என்னமோ இது உடம்பு சம்பந்தப்பட்ட வியாதி மாதிரி தெரியல. ஏதாவது காத்து கருப்பு தீண்டி இருக்குமோன்னு நினைக்கிறேன். அக்கா, அப்படி பார்த்தா கூட அவ வீட்டை தாண்டி வெளியில எங்கேயுமே போனது இல்லையக்கா. அப்படி இருக்கிறப்ப காத்து கருப்பெல்லாம் எங்க இருந்துக்கா வரும்? எப்படின்னு தெரியலையே, ஆனா இருக்கும்னு தோணுது லட்சுமி. ஏன்னா நடு ராத்திரியில தானே இவ துடிச்சு அலறா. சரிக்கா, இப்ப யாழினி என்ன பண்ணிட்டு இருக்கா? படுத்துட்டு இருக்கா. இவ பக்கத்துல தான் நான் இருக்கேன். பகல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நைட்டு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாக்குற நமக்கே இப்படி இருக்கே, அனுபவிக்கிற அவளுக்கு எப்படி இருக்கும்? சின்ன புள்ள, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாள். ஏதாவது சாப்பிட்டாளா? இல்ல, ஊட்டின சாப்பாட்டை கூட அப்படியே வாந்தி எடுத்துட்டா. எப்படி இருந்தா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? ரிஷி கிட்ட சொல்லிருக்கேன், அவர் ஒரு நல்ல டாக்டரா கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிருக்காரு. பாக்கலாம். சரி லட்சுமி. இவளால சரியா நடக்க கூட முடியல. இப்ப கூட பாரு, கைய கூட தூக்க முடியல. நான் பேசுறத உன்னிப்பா கவனிச்சுட்டு தான் இருக்கா. யாழினி எப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு லட்சுமி. அக்கா, எல்லாம் சரியாயிடும், ஆண்டவன் இருக்கான். அதான் அத்தை நேர்த்தி கடன் செய்யறதா வேண்டிக்கிட்டு இருக்காங்க சாமிக்கு. கடவுள் தான் இவளை காப்பாத்தணும். நிச்சயமா நடக்கும்க்கா, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, சக்தி அங்க வந்தானா? இல்லம்மா, அவன் வரவே இல்ல. எங்க போனா என்ன ஆனானே தெரியல. யாராவது போன் பண்ணி பாத்தீங்களா? போன் பண்ணோம், அவன் எடுக்கவே இல்ல. சரி, ஓகே, சக்திக்கு நான் கால் பண்றேன். லக்ஷ்மி, உன்னால எப்படி அவன்கிட்ட பேச முடியும்? அவன் நடந்துட்டது தப்புன்னு நேரம் புரிஞ்சிருக்கும் அவனுக்கு. நான் பேசுறேன், விடுங்க. சரிம்மா. யாழினி, பால் குடிக்கிறியா? இந்தா, எழுந்துரு. மெதுவா, பாத்து. லக்ஷ்மி கால் பண்றா. சக்தி, சொல்லு. என்னது, நீ வீட்டுக்கே வரலையாமே? வரக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டாங்களே. மாமா ஏதோ கோவத்துல சொன்னா உடனே நீ வராம போயிடுதா? மனசுல இருக்கிற பிரச்சனை எந்த மருந்தாலையும் தீராது. மனசை விட்டு பேசினாதான் அது தீரும். சரி, யார்கிட்ட பேசுறது? என்கிட்ட பேசு. நீ முதல்ல எங்க இருக்க? எங்கேயோ இருக்கேன். மறுபடியும் ஏன் இப்படி பேசுற? சரி, ஒரு அரை மணி நேரத்துல நான் அம்மன் கோயிலுக்கு போயிடுறேன், நம்ம வீட்டு பக்கத்துல. நீ அங்க வந்துரு, நான் அங்க இருப்பேன். ஓகேயா? வரேன். வந்துட்டேன், சொல்லு. வா, உள்ள போய் சாமி கும்பிடலாம்.
யார் பேருக்கு அர்ச்சனா? சக்திவேல், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். கடவுளே, எங்க சக்தியை நாங்க பழைய மாதிரி பார்க்கணும். அவனோட மனசுல இருக்கிற கெட்ட எண்ணமெல்லாம் இன்னையோட அவனை விட்டு போயிடணும். லக்ஷ்மி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் காதலை ஏத்துக்கிட்டு என் பின்னாடி வர வச்சுட்டா போதும். அதை தாண்டி நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் சாமி. வா, அப்படி போய் உட்காரலாம். எதுக்காக என் பேருக்கு அர்ச்சனை பண்ணீங்க? நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, எங்க போயிருந்த? எங்கேயோ போயிருந்தேன். அப்படி ஒரு தலையெழுத்தே உனக்கு இல்ல சக்தி. நீ எப்படி வாழ வேண்டியவன் தெரியுமா? மாமா சொன்னதுல எதுவுமே பொய் இல்ல. அவரு உன் மேல உயிரியே வச்சிருக்காரு. நீதான் இந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்த வந்தவன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு நீ செஞ்ச தப்ப ஜீரணிக்க முடியல. நீ போன உடனே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்தவர் தான். ஒருத்தர்கிட்ட கூட அவர் பேசல. நீ செஞ்ச தப்ப விட என் சக்தி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டானேன்னு தான் அவர் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்காரு. இப்போ அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு. எப்படி சக்தி உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? நீ அனுவ உருகி உருகி நேசிச்சவனாச்சே. அவளும் உன்னை அந்த அளவுக்கு நேசிச்சா. கேன்சரால நம்ம சாக போறோம்னு தெரிஞ்ச உடனே அவ சாவை பத்தி கவலைப்படல. உன்னை விட்டு போறத பத்தி தான் கவலைப்பட்டா. இன்னும் சொல்ல போனா அவ கடைசி வரைக்கும் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா. என்ன பண்றது, ஆண்டவன் அவளுக்கு அவ்வளவு ஆயுள கொடுக்கல. அவ செத்தோலாம் அவ உன் கூட தான் இருக்கா. அதை மட்டும் நீ மறந்துடாத. ஆமா சக்தி, அவ உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. சக்தி, உனக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு முழு காரணம் நாங்கிறப்ப எம்எல்ஏ எனக்கு கோவமா வருது. உங்க மேல என்ன தப்பு இருக்கு? நான் ஏதோ ஒரு விதத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்கணும். அது நான் எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போனது, இல்ல வித்தியாசம் இல்லாம உன் கூட பழகுனது, இல்ல புருஷனை எழுந்து நிக்கிறேனேன்னு என் மேல இருக்கிற பரிதாபத்திலையான்னு தெரியல. உன்னை அதை தோண்டி விட்டுதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க. கல்யாணத்துக்கு முன்னால வெற்றியை பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு என்னோட பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்து போச்சு சக்தி. வெற்றியோட நான் வாழ்ந்ததெல்லாம் என்னோட புது பிறவியா தான் நான் நினைக்கிறேன். இது சத்தியம். இதுல எந்த பொய்யுமே இல்ல. வெற்றியை பிரிய போறேன்னு ஒரு சூழ்நிலை வந்தப்பதான் எனக்கு பழசெல்லாம் ஒவ்வொன்னா ஞாபகம் வந்துச்சு. அதுல கூட நீ நானும் பழகினது எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல. அந்த பழக்கம் ஏன் வந்துச்சு, ஏன் போச்சுன்னு எனக்கே தெரியல. அது ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் சொல்லுவேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் நானும் ஒரே வீட்டுல தான் இருந்தோம்.
ஆனா என்னைக்குமே நீ என்ன தப்பா ஒரு பார்வை பார்த்ததில்ல, தப்பா ஒரு பேச்சு கூட பேசினது கிடையாது. நீ என்ன அப்படி பார்த்திருக்கியா இல்ல அப்படி பேசிருக்கியா சொல்லு. அப்புறம் இப்படி ஆல் ஆஃப் சடனா நீ இப்படி கலர் மாறுறதுக்கு நின்ன பச்சை வந்தியா? நீ மாறினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை யோசி. நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே யோசி. ஏதோ உண்மைன்னு படுதோ நீ அந்த பக்கம் போ. அது உன்னை தப்பான வழியில கூட்டிட்டு போகாது. உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத சக்தி. வீட்ல எல்லாரும் உன்னை ஒரு நல்லவனாதான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீ திரும்பவும் வா. உன்கிட்ட யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெற்றி என்கிட்ட எப்போவாவது நம்ம குடும்பத்துல சண்டை சச்சரவு வந்து நம்ம குடும்பம் பிரிஞ்சாலும் என் தம்பி சக்தியை மட்டும் கைவிட்டுறாதன்னு சொல்லியிருக்காரு. அவன் எனக்கு தம்பி இல்ல, அவன் என்னோட குழந்தை லக்ஷ்மின்னு என்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்காரு தெரியுமா? அதனாலதான் நான் உன்கிட்ட எந்த சங்கோஜமும் இல்லாம சகஜமா ஒரு குழந்தைகிட்ட பழகுற மாதிரி பழகினேன். வெற்றியோட நம்பிக்கையை பொய்யாக்கிடாத சக்தி, ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. உங்களை அண்ணின்னு கூப்பிடுற தகுதி கூட எனக்கு இல்லைன்னு தோணுது. ஏன் சக்தி இப்படி சொல்ற? அந்த அளவுக்கு நான் கேவலமா நடந்துக்கிட்டேன். நீ தெரிஞ்சு எதுவுமே செய்யலன்னு எனக்கு தெரியும் சக்தி. நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல அண்ணி. எப்படி நான் வெற்றி அண்ணனை மறந்தேன், அணுவை மறந்தேன், என்ன மறந்தேன்னு தெரியல. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். சக்தி, நான் செஞ்சது பாவம்னு நீ எப்போ நினைச்சியோ அப்பவே நீ செஞ்ச பாவம்லாம் விலகி போயிடுச்சு. இல்ல நீ எனக்கு தண்டனை கொடுங்க ப்ளீஸ். மன்னிப்பு தான் உனக்கு தண்டனை, போதுமா? வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன மன்னிப்பாங்களா? நீ மாறிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க உன்னை மன்னிக்கலனா அதுவே அவங்களுக்கு பாவம்னு தெரியும். நீ வா, வீட்டுக்கு போலாம். எனக்கு வரத்துக்கு பயமா இருக்கு நீ. நான் இருக்கேன் சக்தி, நீ தைரியமா வா. வா போலாம். அண்ணி, வீட்டுல என்ன எல்லாரும் ஏத்துப்பாங்களா? சக்தி, நான் தான் சொல்றேன்ல, நான் கூட இருக்கேன், கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துப்பாங்க. நான் பேசுறேன். நீ இந்த அளவுக்கு மாறினதே பெரிய விஷயம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அண்ணி,
மயில மயிலனா இறகு போடாது. அதான் இறைய போட்டு நான் மயில பிடிச்சிட்டேன். மன்னிச்சுங்க அண்ணி. உங்களை அண்ணின்னு கூப்பிடுற தகுதி கூட எனக்கு இல்லைன்னு தோணுது. அண்ணி, நீ ரொம்ப பேசுற, அதான் ஓட்டிட்டேன். நானும் கொஞ்சம் பேசணும்ல. நீ எல்லாத்துக்கும் பதில் பேசுவ, லாஜிக் பேசுவ, என்னை யோசிக்க விடாம பண்ணுவ. அதான் உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடலான்னு நினைக்கிறேன். நான் ரொம்பலாம் பேச போறதில்ல. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கோயில வச்சு எனக்கு அட்வைஸ் பண்றேன்னு எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டேன். சரி, நாம தான் அப்புறம் பேச போறோமேன்னு பேசாம விட்டுட்டேன். இது பார், இப்ப இது என்னோட சான்ஸ். ரத்தின சுருக்கமா சொல்லிடுறேன். நீ உன் மனசுல இருக்கிற உதவாத சென்டிமெண்ட், லாஜிக், நன்றி உணர்ச்சி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. உனக்கு புருஷன் இல்ல, எனக்கு பொண்டாட்டி இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது பாரு, சக்தி, லக்ஷ்மி, வெற்றி அது இதுன்னு எல்லாத்தையும் மறந்துரு. நீ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சனா, நம்ம 2 பேரும் காதலிச்ச விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மத்த எல்லா விஷயமும் மறந்துரு. இது பார், அப்பதான் நம்ம வாழ்க்கை சுகமா இருக்கும். இல்லனா சுமையாதான் இருக்கும். இது பார், ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். நான் உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துறேன். ஒரு பொண்ணுக்கு தேவை அதுதான். அதை மட்டும் யோசி. உனக்கு ஒரு 2 நாள் டைம் தரேன். அது கூட உன்னை நான் வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான்.